பொதுவாவே இன்னைக்கு ரொம்ப சில்லுன்னு இல்ல? ஆமா, சில்லுன்னு தான் இருக்கு. நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிற இந்த கோட் ஸ்டாண்ட் பார்க்க எனக்கு கோவமா வருது. எனக்கு ஆத்திரம் எரிச்சல் ரெண்டும் வருது. என்ன செய்யறது? என்ன செய்யறது? கட்டுண்டோம். ஆமா ஆமா, கட்டுண்டோம், பொறுத்திருப்போம். சுந்தரி சுந்தரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. ரயில் பாலம் என்னமோ சரியாய் போச்சு. நீ என்ன பண்ற? நாளைக்கே ஊருக்கு புறப்படுற. போய் உங்க அப்பா பார்த்து, அப்பா நான் இந்த மாதிரி ஒரு பையனை சந்திச்சேன், சும்மா சொல்லக்கூடாது, பையன் நல்ல பையன், அவனு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க பர்மிஷன் வேணும்னு சொல்லி உங்க அப்பாவோட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அப்படி நாளைக்கே ஊருக்கு புறப்படுறேன். சுந்தரி சுந்தரி, ஏன் அழுகுற? என்ன இந்த இடத்தை விட்டு என் ஊருக்கு போக சொல்றீங்கல்ல? அப்படி சொல்லல. என்னை விட்டு பிரிய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? புரிஞ்சுக்க, உங்க அம்மா அப்பாட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா. அங்க பர்மிஷன் இல்லாம நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நீங்க என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். டூட்டியா? அப்ப இப்படி செய்யலாம். நீங்க நான் போய் உங்க அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். கூடாது. இனிமே நீங்க என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது. போனம்மா போல. ஆனா ஒண்ணு மட்டும் நடந்துரும். நாம இப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பூரா நம்ம கடையில இந்த கோட் ஸ்டாண்ட் பர்மனன்ட் நடந்தோம். நான் ஒண்ணும் காரணம் இல்லாம உங்களை லெட்டர் போட்டு வரவழைக்கல. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? அவர் ஒண்ணும் குறைச்சதில்லை. சுமத்தி மாதிரியா தான் இருப்பான்னு சொன்னியே, சுமத்தியே தான் யாவா? அவசரப்படாதீங்க. அவோ என் அண்ணன் வீட்டு மேனேஜர் சம்சாரம். யோ டைரக்டர், உன் மண்டையில புகை பூந்துருக்கியா? மண்டையில புகை எப்படி போகும்? இருக்கிறத எங்க வெளியே விடுற நீ? ஓ மேனேஜர் சம்சாரமும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல, சுமத்தியே தான். நான் ஒண்ணு செய்யிட்டா, நான் வேணா சுமத்தின்னு கூப்பிட்டு பாக்கட்டா? அவ திரும்பி பாக்குறாளான்னு பாக்கலாமா? புருஷன் காதல விழுந்தது, நம்மளெல்லாம் மரத்துல கட்டி வச்சாங்க. ஏயா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க? வாங்க. எவ்வளவு விலை கொடுக்கணும்? இந்த ஜம்பு பயிலுக்கு அவசர ஆத்திரமே தெரியாது. போன இடம் தான். என்னையா பண்றது? ஒண்ணு செய். நான் நிம்மதியா இருக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த அகழியில குதிச்சு தொலை. செய்யலாமே. என்னையா அந்த பொண்ணை எப்படி கூட்டிட்டு வருது? படத்தை எப்படியா முடிக்கிறது? மாட்ட சாட்டமா உடம்ப வளர்த்து வச்சிருக்கிற. நேரா வீட்டு உள்ள பொந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வந்துருவேன். திடீர்னு அவன் புருஷன் வந்துட்டா எப்படி ஓடுறன்னு தான் யோசிக்கிறேன். எப்போ இதை ஊனிக்கா ஊன்னு பாத்துட்டு நீ போய் தூக்கிட்டு வாங்க. நீ கொடுத்த 100 ரூபாய் அட்வான்ஸுக்கு பொண்ணை வேற கடத்திட்டு வருவாங்க. ஐ ரெஃப்யூஸ் டு டைரக்ட். அப்படிதான் சொல்லுவாரு. இங்கதான் இருப்பார். கம்னு உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லன்னு எனக்கு தெரியா. அதனால்தான் பரமானந்தம் பிளானோட வந்திருக்கான். ஜம்பு இப்ப வரப்போறான் பாரு. ஒரு 500 ரூபாய் தள்ளி. 500 1000 தரேன். கொடுத்தாலையா சார்? இவங்கதான் அடியாளுங்க, பக்கத்து ஸ்டேட்ல வேலை செய்யறவங்க. இவன் பேர் மதுரை வீரன், இவன் பேர் சங்கிலி. வேற யார் கேட்டது விஷயத்தை முடிச்சான்னு? இவன் தான் தலைவன். தலைவனா வாங்க. என்ன முகத்துல விட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. விளையாட போது இந்த பையன் கத்தியால குத்தி விட்டான், அவ்வளவுதான். விளையாட்டுலயே கத்தி குத்தா? ஆமா, சரியான ஆள் தான். இந்த பாருங்க, ஜம்பு வீட்டை காட்டுமா, நீங்க உள்ள போகணும், வெளியே வரணும். ஆனா வர்றப்போ பொண்ணை தூக்கிட்டு வந்துடணும். நாங்க இந்த ஏரிக்கு மோட்டு மேல நிப்போம். கச்சிதமா முடிச்சிடும். எதுக்கும் பேசிக்கிட்டது நல்லது. ஆமா. பணம் பேசுற? அதான் 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. 1000 ரூபாய். எதையும் சரியா பேச மாட்டேன். அரை மணி நேரத்துக்கு மேலதான் 500 ரூபாய் நீங்க வாங்கிக்கங்க. எங்கயா? தர சரியா ஜம்பு கொடுப்போம். சரி போங்க. வாங்கலாம். சும்மா சொல்லக்கூடாது பரமானந்தத்தை. டைரக்டர், நம்ம படத்துல ஒரு வில்லன் வேஷம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, இவனையே போட்டா என்ன? அயோக்கிய பையன், திருட்டு பையன். அவன் மொழிய பாருங்க. ஆமா, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா நெளிஞ்சுக்கிட்டே இருக்கியே, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல, இந்த மாசம் 18ஆம் தேதி வருதானே? ஒவ்வொரு மாசமும் தான் 18ஆம் தேதி வருது போகுது. அதுக்கு என்னப்போ? அது இல்ல, இந்த மாசம் 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாளாமே. அப்படியா? ஓஹோ, 1 8 9 நல்ல நாள் தான். விஷயத்துக்கு வா. அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அன்னைக்கு நீயும் மதுவும் கூடவே இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா. யாருக்கு கல்யாணம்? எனக்கு உனக்கும் தான். என்னது? எனக்கு சுந்தரத்துக்கும்? அடி சக்க, அப்பாவே தீர்மானிச்சுட்டாரா? ஆமா, இந்த கல்யாணத்துல சுந்தரத்துக்கு இஷ்டம் தானே? நல்லா கேட்டேன். இப்ப என்ன பார்த்து அவர் இழிக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இழிக்கட்டும், ஒரு கை பாத்துக்க. எனக்கு ஒரு ஆசை, இன்னும் 25 வருஷம் பொறுத்து உங்க 2 பேரையும் 7 8 பிள்ளைகளோட பாக்கணும் போல இருக்கு.
நீ ரொம்ப துணிச்சல்காரிதான். சுந்தரத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் அவர் பிள்ளைங்களை பார்க்கணும்னு நினைக்கிற பாரு. என்ன அவசரம் சச்சு? இருந்து சாப்பிட்டு போலாமே. இல்ல இல்ல, நேரம் ஆயிடுச்சு, அப்பா தேடுவார். நான் வரேன். குமார், அதுவும் வராடா. போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு சீக்கிரமா வாங்க. போங்க. ஆறுமுக தயாடு வாங்கடா. சுந்தரியா யாரோ தூக்கிட்டு போறாங்க. நீயா? உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா? எவ்வளவு நேரமா போயிட்டு நம்ம ஓடிடலாம் வா 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 வா. யாரு இதை செய்ய சொன்னா? வந்து ஐயோ ஐயோ, உண்மை சொல்லிடுறேன். சில ஆட்களுக்கு பணத்தை கொடுத்தோம்யா, அவங்களாம் வருவாங்களா? ஏன் பிராணனை வாங்குற? அவனுக்கு தூக்கிட்டு வரலன்னா நான் தூக்கிட்டு வரையா? போயிட்டு வா. ஏண்டா ஜம்பு சார், மாசம் முடிந்தா நான் தானே உனக்கு சம்பளம் தரேன். இந்த ஆளுக்கு மசாஜ் போடுற? அடிக்கடி சில்லறை வெட்டுறாரு. வட்டி வேற மசாஜ் வேற. இந்த கையை முடி. ஏயா ஷூட் பண்றதுக்கே ஆள் வரல, இதுக்குள்ள ஆங்கிள் வேற பாக்குறியா? ஆங்கிள் ஒருவேளை ஆள் கிடைச்சிருச்சுன்னா அப்ப நான் ஆங்கிள் தேடிட்டு இருக்கேன். சார், நம்ம அனுப்பிச்சாளர்களா கட்டி போட்டுக்கிட்டு எவனோ எடுத்துக்கிட்டு வரான். நீங்க தான் மெட்ராஸ்ல இருந்து வந்தவங்களா? ஆமாப்பா. யார் நீ? Who are you? பணத்தையும் கொடுத்துட்டு உதவி வாங்குறேன். என்ன தைரியம் தான் எங்க எஸ்டேட்குள்ள வந்து எங்க பெண்களை தூக்க பாப்பீங்க? எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க சார். எங்க மேல எந்த விதமான தப்பும் கிடையாது. அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லி ஐடியா கொடுத்தது யார் தெரியுங்களா? எங்க ஒரு டைரக்டர். நான் முதலாளியோட பிரதர். என்ன ஒண்ணு செஞ்சிடாத. ஐயாவோட பிரதர்? ஆமா ஆமா. நீங்க தான் உங்களுக்கு பணம் கொடுத்தோம் சத்தியமா கொடுத்தோம். இந்த பரம்ப கொஞ்சம் பின்னால மறைங்கோ. உண்மையை அக்கா பேத்து உங்க கையில கொடுக்குறேன். யாரு நீ? ப்ரொடியூசர். அப்படின்னா படம் முதலாளி. படம்னா அந்த சினிமா படமா? ஆஹா. என் பேரு பரமானந்தம். என்னைக்கு படத்தை ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என்னுடைய ஆனந்தம் போயிடுச்சு. இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து என் படத்துக்கு மின்னல் வேகம்னு பேர் வச்சானுங்க. ரொம்ப டிலே, படமே முடியல. சுமத்தின்ற ஒரு பொண்ண கதாநாயகியா எங்க படத்துக்கு புக் பண்ணோம். பாதி படம் முடிஞ்சது. போன மாசம் 15ஆம் தேதி வெளிப்புற படப்பிடிப்புக்காக இந்த ஊர் வழியாதான் ரயில்ல போனோம்.
அங்க போய் ரயில விட்டு இறங்கி பார்த்தா ஹீரோயினை காணும். நான் தான் பணம் போட்டிருக்கேன் சார். இடிச்சு போட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் உங்க சம்சாரம் நடிகை சுமதி மாதிரியே இருக்கிறான்னு சொல்லி டைரக்டர் எங்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதி எங்களை வரவழைச்சார். அந்த பொண்ணு சுமதி மாதிரி இருக்கிறான்னு நான் லெட்டர் எழுதுறேன். அதுக்காக பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னேன். நீங்க நல்லவரா இருக்கிறதுனால ஒரு அடியோட விட்டீங்க. நானா இருந்தா ஷூட் பண்ணிருப்பேன். வெரி பேட் பீப்புள், வெரி பேட் பீப்புள். ஐயோ பாத்தீங்களா சார், நேரம் பார்த்து காலம் வர்றாங்க. நான் படம் எடுத்தது உண்மை சார், சத்தியமா சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அடே தம்பு ஆல்பத்தை காட்டுறா பாருங்க. இவதான் எங்க கதாநாயகி சுமதி. நல்ல பொண்ணு. எங்க போராத வேலை அவளை காணோம். இவளை எத்தனாம் தேதியில இருந்து காணோம்னு சொன்னீங்க? போன மாசம் 15ஆம் தேதி. போன மாசம் 15ஆம் தேதி. ஐயா, உங்க மேல தப்பு இல்ல, நான் தான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க தைரியமா ஸ்டேஷனுக்கு போங்க. நீங்க சொன்னது உண்மையா இருந்தா உங்க சுமதி உங்ககிட்டயே திரும்பி வருவா.